ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஹஃபீஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம வந்து ரோப்ளாக்ஸில் உள்ள டெத் ரேஸுங்கிற கேம் தான் விளாடுறோம். ஃபஸ்ட்டு வந்து கேமுக்குள்ளே வந்துட்டானா ஒரு பக் ஆகிடுச்சு, திரும்பி கேம் வந்துருச்சு. சரி வாங்க இப்போ நம்ம கிளம்புவோம். என்ன கைஸ் இதே ட்ரெயினில் ஏற முடியல. சரி கிளம்புவோமா? சூ சூ. உங்களுக்கு சவுண்டு கேட்குதான்னு தெரில. இருங்க நண்பர்களே, உங்களுக்கு சவுண்டு ஏற்றுறேன். ஏன் நண்பர்களே கேம் பாஸ் ஆகி வந்துருச்சு கைஸ். ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் போல இருக்கு. சரி உள்ஃபுல் தானே. கைஸ் இது ஜாம்பி நைட்டு தான், நம்ம சர்வே பண்ணிடலாம். வாங்க நம்ம ஏதாச்சும் வில்லேஜ் கிடச்சிச்சுன்னா ரைட் பண்ணுவோம். புதுசாக பார்க்குறீங்களா? லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பில்லைக்கான ஆளில் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு வீடு இருக்குது கைஸ். காலையில் கிளம்புவோம், 10 மணி தான் ஆகுது. சரி நம்ம ட்ரெயின்லேயே உட்காந்துப்போம். டீமாக தான் விளாட நினச்சேன். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இன்றைக்கி ஸ்கூலு. எப்படி விளாட வந்த? எரிஞ்சு போ கைஸ். வேர்வொல்ஃப் கைஸ், வேர்வொல்ஃப். பாய் பஃபது கைஸ் கைஸ் கைஸ். ஐயோ அவனால் ஏற முடியல. அது நம்மளுக்கு ஒரு ப்ளஸ். அவ்வளோதான். நான் வந்து எந்த கிளாஸுமே வைக்காம தான் வந்திருக்கேன். ஏன்னா புதுசாக விளையாடுறவங்களுக்கு நான் விளையாடுறத பார்த்து கற்றுக்கோங்க. டைம் வந்து இப்போ 3ஆவது. ஃபியூல் இருக்குது. திரும்பி அவங்க வந்தது. காலை ஆனதுக்கப்புறம் கைஸ் காலை ஆகிடுச்சு. இந்த வீட்டில் தான் இப்போ ரூட் அடிக்க போகிறோம். என்ன கைஸ் ரீலோட் பண்ணிட்டு போகிறோம். நீங்கள் மாதிரி உங்களுக்கு புல்லட்லாம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி வந்தீங்கன்னா இதுக்குள்ளேருந்து அவங்களை அடிக்கலாம். என்னடா சாஞ்சிட்ட கைஸ்? இந்த மூஞ்சி ஒருத்தவனுக்கு மாதிரியாக இருக்கா. இவன் தான் கைஸ் வேகமாக ஓடுவான். இவன்கிட்ட சண்டை போடுறப்ப நம்ம பார்த்து தான் பண்ணணும். முடிச்சு விட்றாதீங்களா? ஹெட்செட் வச்சிங்கன்னா ஒரு பிளேட்டு தான். அவன் வேகமாக வந்ததுனால நான் தெரியாமல் பாடியில் சுட்டுட்டேன் கைஸ். அவ்வளோ ஒன்றும் பெரிய லூட்டா இல்லை. ஒருத்து தான் கைஸ். இங்கே ஒரு ரைஃபிள் கிடச்சிருச்சு. இதுக்கு நான் ரைஃபிள் வாங்கினேன். சரி நம்ம 2 ரைஃபிளாக வச்சுப்போம். இங்கே ஏன் கைஸ் ஸ்டோர் பண்ணுங்கள. இவன் தான் நம்மளுக்கு வருவான் மிலிட்ரி கேம்பஸில். கைஸ் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வரும். 5 அவுட்லாவை வந்து அவங்கள வந்து கொண்டுட்டு, அவுட்லானா யாரும் இல்லை, கோபாய்ஸ் தான். உங்களை கொண்டுட்டு நீங்கள் வந்து ஷெரீஃப் கிட்ட விற்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இது ஒரு சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆகிடும். 5 பான்ஸ் தருவாங்க. இதெல்லாம் தேவையில்லை. ஃபியூல் இல்லைனா மட்டும் நம்ம போட்டுவோம் கைஸ். இந்த வேர்வொல்ஃப் ரொம்ப முக்கியம். இவன் வந்து 20 ரூபாய்க்கு விற்பான். 20 ரூபாய்க்கு விற்கலாம் இவனை. எனக்கே சந்தேகமாக தான் இருக்கேன். நான் கேம் முடிப்பேன். நான்
அப்படி இந்த மேட்ச்சில் டெத் ஆகுனா அடுத்த தடவை மேட்ச்சு பார்ட் 2 போடுறேன். எப்படியாச்சும் நம்ம பார்ட் 2ல ஜெயிப்போம். நம்மளால எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போக முடியும்னு பார்ப்போம். என்ன கைஸ் ஒரு அவுட்லாம் கூட இல்லை, குதிரை கிடைக்கணும்னு பார்த்தா அவுட்லாஸ். நம்மள்ட்ட இப்போ ஷவல் தான் இருக்குது. நம்மள்ட்ட பிக்காக்ஸ் இருந்தால் தான் அந்த கல்லாட்டம் வரதுல கோல்டு, டைமண்டு, சில்வரு, கோலு இதெல்லாம் வந்து நம்ம பிக்காக்ஸ் இருந்தால் 3 தடவையோ 2 தடவையோ. ஆனால் நம்ம ஷவலை வச்சு 40 டைம்ஸு. அதனால் வந்து நீங்கள் மைனர் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதை கொடுத்துருவாங்க. 2 கோலு இந்த ஷவலு. ரைஸ் வில்லேஜ் வாங்க ரெடி. கிட்ட வராதப்போ கைஸ் இது கொஞ்சம் சின்ன வில்லேஜ் தான். ஆமாம் கைஸ் சின்ன வில்லேஜ். வாங்க தூரத்துலேருந்து எல்லாரும் முடிக்க போவோம். இதெல்லாம் நம்மளுக்கு அப்பெல்லாம் சாப்பிட்ற மாதிரி. எத்தனை எது இவன் தான் கைஸ் வேகமாக இருக்கும். பார்த்துக்கிட்டிங்களா? இவன்ட்ட வச்சு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். இந்த இருக்குது கைஸ் அந்த பேங்க்கு. இன்னொரு தவறான் போடா வீட்டுக்கு. ஐயோ கைஸ் இவன் தான் கைஸ் பெரிய ஆள். ஐயோ பார்த்தீங்களா? அவனோட பம்பு வச்சு அவனே அடித்து செத்துட்டான். இல்லைங்க நம்ம வந்து இந்த கோடை வந்து நம்ம சாக்கில் வச்சுப்போம். மட்டும் சேஃப்டியாக இருக்கணும். இந்த மாதிரி கையில் எவனாச்சும் கிரெனேல்டு வச்சுக்கிட்டு வந்தாலும் அவன் கிட்ட ரொம்ப போயிடாதீங்க, பட்டுன்னு வெடிச்சிருவான் அவன். கைஸ் இது பார்த்தீங்களா 2 பேங்க் இருக்கீங்க. கைஸ் சுற்றி வளர்ச்சிட்டாங்க. போடா வீட்டுக்கு. அவ்வளோதான் கைஸ். கைஸ் எதிர்பார்க்க முடியாத மொமெண்ட். கிட்டத்தட்ட சாவு போகிற டைமிங்கில் நம்ம வந்து உயிர் தப்பிச்சிட்டோம். என்னடா அது இருக்க முடியல. சரி ஓகே இந்த பேங்க்குக்கு சில நேரத்தில் வந்து பேங்க்குள்ளேயே சாம்பிருப்பாங்க. ஐயோ நல்ல வேலை இந்த மாதிரி வந்துக்கணும். நீங்கள் அடித்து பார்த்தீங்களா இந்த சவுண்டு கேட்கலன்னு வச்சுக்கோங்க. சக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அது கேட்கலன்னா அங்கே யாரும் இல்லை. அப்படி அந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு இல்லை கை வெளியே வரும். கையிலேயே நீங்கள் அடிச்சிடலாம் உலக சாமி இருந்தாங்கன்னா. 55 கொஞ்சம் கிட்ட போய்க்கலாம். 55 5 4 2 3 4 2 3. இந்த பான்ஸும் உங்களுக்கு தேவை. நான் வரப்போ எனக்கு இந்த பாக்ஸில் ரைஃபிள் கிடச்சிச்சுல